நாடு முழுக்க அலைந்து ஓபிசி இடஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்தவர், மண்டல் கமிஷன் உருவாக காரணமாக இருந்தவர் நம் தாத்தா ஆணைமுத்து. மறைச்சிட்டான். ஏன்? தமிழர். இதே மன மனுஷியா இருந்திருந்தா, மணவாடா இருந்திருந்தா கொண்டாடி திரும்ப நாடு முழுக்க சமூக நீதி போராடுன்னு வானத்துக்கு ஜெயில சிறை வச்சிருப்பான். இதே நம் தாத்தா இளைய பெருமாள் மன மனுஷியா இருந்திருந்தா, மணவாடா இருந்திருந்தா சென்னை மெரினா கடற்கரை சிலை இருந்திருக்கும். இதே நம் தாத்தா கலிய பெருமாள் இன்னொரு சமூகத்துல பிறந்து சேகர் பாபுக்கு சொந்தக்காரா இருந்திருந்தா மெரினா மிச்ச சிலை இருந்திருக்கும். வைக்கிறான்ல சொந்தக்காரங்க பூரா திருச்சியில பார்த்தா திடீர்னு எவ்வளவு சொல்லுவாங்க, திடீர் சாமிம்பாங்க. வேப்ப மரத்துல துணியை கட்டி விட்டுருவாங்கல்ல, அப்புறம் இந்த மயில் கல்ல துணியை கட்டி திடீர் சாமி. அது மாதிரி திடீர் பெரியார். நேத்தாண்ட அந்த வழியா போனேன், நைட் தாங்க வச்சாங்க. எங்களுக்கு ஆன்மாவின் மீதோ மறு பிறவியின் மீதோ பெரிய நம்பிக்கை கிடையாது. ஆனால் உண்மையிலே எங்கள் தாத்தாக்களுக்கு ஆன்மா என்று ஒன்று இருக்கும் என்றால் நிச்சயமாக இந்த கூட்டத்தை பார்த்து 3 பேரும் ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள். இதற்குத்தானே நாம் உழைத்தோம். அதை சீமான் நடத்தி கொண்டிருக்கிறான். ஒரு 500 பேரை இந்த காட்டுமன்னார் கோயில்ல இந்த பகுதியில் ஒரு 200 பேரை திரட்டிட மாட்டோமோன்னு உழைச்ச ஐயா கலிய பெருமாள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தமிழர்கள், தமிழ் தேசியவாதிகள், பச்சை தூய தமிழர்கள் கூடி அவருக்கு புகழ் வணக்கம், வீர வணக்கம் செலுத்துவோம் என்பதே தாத்தா கலிய பெருமாளுக்கும் இளைய பெருமாளுக்கும் ஆணை முத்துவுக்குமான உண்மையான வீர வணக்கம். இன்றைக்கு அண்ணன் சீமானுக்கு 36,50,000 வாக்குகள் விழுந்திருக்கிறது. 8.2 விழுக்காடு வாக்குகள் விழுந்திருக்கிறது. நாம் ஒவ்வொருத்தரும் தமிழ் தேசிய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் என்றால் அந்த விதை தாத்தா கலிய பெருமாள் போட்டது. அந்த விதை தாத்தா கலிய பெருமாள் போட்டது. அது யாரும் மறக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. அப்படித்தான் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். அப்படித்தான் தாத்தா ஆணைமுத்து புறக்கணிக்கப்பட்டார். இன்னைக்கு வன்கொடுமை என்கிற ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறது. இந்தியாவிலேயே உண்மையிலே வன்கொடுமை தடுப்பு சட்டம் போல சிறந்த சட்டம் இல்லை. ஏன்னா ஒரு அடக்குமுறைக்குள்ள ஆளான ஒரு நாடு, தொடர்ச்சியான தீண்டாமைக்கு பார்க்கப்படுகிற நாடு. இந்த நாட்டில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உருவாகி ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஷெட்யூல் காஸ்டை சார்ந்த ஒரு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பாதிக்கப்படுகிறான், ஒரு உயர் சாதி இந்துவால் பாதிக்கப்படுறான் என்றால் அவன் அந்த SC ST என்கிற PCR சட்டத்தின் மூலமாக பாதுகாப்பை அடைகிறான். அதே போல பீகாரிலே, அதே போல ஆந்திர பிரதேசிலே, அதே போல தமிழ்நாட்டிலே எல்லா மாநிலங்களும் இன்னைக்கு PCR என்கிற வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறால் அந்த தடுப்பு சட்டத்தை இந்தியா முழுமைக்கும் பயணப்பட்டு தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி என்கிற கமிட்டியுடைய தலைவராக இருந்து அதை வடிவமைத்து கொடுத்தவர் நம்முடைய தாத்தா இதே காட்டுமன்னார் கோயிலில் பிறந்த கலிய இளைய பெருமாள் அவர்கள். மறைச்சிட்டான், வரலாறு மறைச்சிட்டான். உண்மையிலே நேற்று நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அண்ணனே கலிய பெருமாள் ஐயா தெரியும். யார் இந்த இளைய பெருமாள்? நமக்கு இந்த நம்மனா தமிழ்நாடு முழுக்க இளைய பெருமாளை இந்த திமுகவும் இந்த காங்கிரசும் இந்த ஆளும் கட்சிகளும் எப்படி கொண்டு போய் சேர்த்திருப்பான்னு புரிஞ்சு கொள்ள முடிகிறதா? போலியாக தன்னுடைய சாதிக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்க போராடி இடஒதுக்கீட்டையே தலையில மாத்தி போட்டவன் சமூக நீதி போராடின்றான். அதுக்குள்ள தெலுங்கு லாபியை வச்சு அதுக்குள்ள ஒரு 3 விழுக்காடு வாங்கி கொடுத்தவெல்லாம் சமூக நீதி போராளி, சமூக நீதி அரசியல் பார்த்தவர். ஆனா உண்மையிலேயே சமூக நீதி போராளியாக யார் இருந்திருக்கணும்? ஆணைமுத்து அவர்கள் தான் இருந்திருக்கணும். ஆணைமுத்து தான் சமூக நீதி போராளி. இன்னைக்கு ஒரு தேவர் சமூகத்திலே ஒருத்தர் IPS ஆக முடிகிறது, IAS ஆக முடிகிறது. ஒரு பிரமலை கல்லூர் சமூகத்திலே ஒரு தாசில்தார் வருகிறார். ஒரு பிரமலை கல்லூர் சமூகத்திலே ஒரு வட்டாட்சியர், கோட்டாட்சியர் வருகிறார். ஒரு பிரமலை சமூகத்திலே ஒரு பேராசிரியர் வருகிறார். ஒரு வன்னியரிலே, ஒரு பண்டாரத்திலே, ஒரு நாடாரிலே, ஒரு முதலியாரிலே, ஒரு செட்டியாரிலே வருகிறார் என்றால் அது நம் தாத்தா ஆணைமுத்து போட்ட பிச்சை, அவருடைய உழைப்பு. வேற எவனுக்கும் அந்த கிரெடிட் போக முடியாது. ஆணைமுத்து மட்டும்தான் நாடு முழுக்க அலைந்து ஓபிசி இடஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்தவர், மண்டல் கமிஷன் உருவாக காரணமாக இருந்தவர் நம் தாத்தா ஆணைமுத்து. மறைச்சிட்டான். ஏன்? தமிழர். இதே மன மனுஷியா இருந்திருந்தா, மணவாடா இருந்திருந்தா கொண்டாடி திரும்ப நாடு முழுக்க சமூக நீதி போராடுன்னு வானத்துக்கு ஜெயில சிறை வச்சிருப்பான். இதே நம் தாத்தா இளைய பெருமாள் மன மனுஷியா இருந்திருந்தா, மணவாடா இருந்திருந்தா சென்னை மெரினா கடற்கரை சிலை இருந்திருக்கும். இதே நம் தாத்தா கலிய பெருமாள் இன்னொரு சமூகத்துல பிறந்து சேகர் பாபுக்கு சொந்தக்காரா இருந்திருந்தா மெரினா மிச்ச சிலை இருந்திருக்கும். வைக்கிறான்ல
சொந்தக்காரங்க பூரா பார்க்க திருச்சியில பார்த்தா திடீர்னு நம்ம சொல்லுவாங்க திடீர் சாமிம்பாங்க. வேப்ப மரத்துல துணியை கட்டி விட்டுருவாங்கல்ல, அப்புறம் இந்த மயில் கல்ல துணியை கட்டி திடீர் சாமி, அது மாதிரி திடீர் பெரியார். ஏன்னா நேத்தாண்ட அந்த வழியா போனேன், நைட்டு தாங்க வச்சாங்க. எல்லா இரவுகளும் அது பெரியார் சிலையாவே இருந்துருமா? ஒரு நாள் அது முத்துராமலிங்க தேவர் சிலையாக, ஒரு நாள் மூக்கையாத்தவர் சிலையாக, ஒரு நாள் இளைய பெருமாள் கலிய பெருமாள் ஆணைமுத்து சிலையாக அந்த இடம் மாறாதா? மாத்துவோம். அதுக்கான வழித்தடத்தை எங்கள் தாத்தாக்கள் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அழித்தொழிப்பு போராட்டம். நாங்கள் ஆணை கொள்ள வருகிற அழித்தொழிப்பு போராட்டம் இல்ல, அரசியல் அழித்தொழிப்பு, உங்களுடைய கருத்தியல் அழித்தொழிப்பு, தத்துவ அழித்தொழிப்பு. திராவிட இந்த சித்தாந்தத்தை அழித்தொழித்து தமிழ் தேசிய கருத்தியலை பரப்புகிற ஒரு பெரும் கூட்டத்தை தாத்தா காட்டியிருக்கிறார். பேரன் சீமான் வழிநடத்த வந்திருக்கிறார். அவர் பின்னால் லட்சோ தமிழர்கள் திரண்டு விட்டோம். உண்மையிலேயே எங்களுக்கு ஆன்மாவின் மீதோ மறு பிறவியின் மீதோ பெரிய நம்பிக்கை கிடையாது. ஆனால் உண்மையிலே எங்கள் தாத்தாக்களுக்கு ஆன்மா என்று ஒன்று இருக்கும் என்றால் நிச்சயமாக இந்த கூட்டத்தை பார்த்து 3 பேரும் ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள். இதற்குத்தானே நாம் உழைத்தோம். அதை சீமான் நடத்தி கொண்டிருக்கிறான். ஒரு 500 பேரை இந்த காட்டுமன்னார் கோயில்ல இந்த பகுதியில் ஒரு 200 பேரை திரட்டிட மாட்டோமோன்னு உழைச்ச ஐயா கலிய பெருமாள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தமிழர்கள், தமிழ் தேசியவாதிகள், பச்சை தூய தமிழர்கள் கூடி அவருக்கு புகழ் வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் என்பதே தாத்தா கலிய பெருமாளுக்கும் இளைய பெருமாளுக்கும் ஆணை முத்துவுக்குமான உண்மையான வீர வணக்கம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். பாலின்றி பிள்ளை